நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழி, குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ்ல பார்த்துட்டோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது. இது எல்லா பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க. தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், குரு பகவான் எப்படி இருக்கிறார், ராகு எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார், இந்த 4 கிரகம் தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே. இதை வச்சுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த 4 கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழ்ல நான் கொடுக்குறேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்ப சனி பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், குரு பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், ராகு என்ன நட்சத்திரத்துல போகுது, கேது பகவான் என்ன நட்சத்திரத்துல போகுது, இது எல்லாமே சேர்ந்தாப்புல நான் கொடுக்குறேன். கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி எப்போதுமே சரி, கன்னிராசிக்கார இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, நல்ல ஒரு சுறுசுறுப்பான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா கன்னிராசி தான். எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு இளமையான தோற்றம், ஒரு அன்பான தோற்றம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே பாருங்க பயங்கரமாக கன்னிராசிட்டு இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியாக இருக்க முடியாதுங்க. பயங்கரமான புத்திசாலி, நல்லா டேலண்டான குணம், எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்டு பவர் அதிகமாக இருக்கும். இளமையான குணம் நல்லா பாருங்கள். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை ஆக்டிவிட்டாக சுறுசுறுப்பாக அந்த வேலையை முடிக்காமல் வெளில வர மாட்டார். இதாங்க கன்னியுடைய குணமே. தன்னம்பிக்கை, தன்மானம், தைரிய குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும், பயங்கரமாக இருக்கும். கோவத்தையே காட்ட மாட்டாப்புல. ஆனால் பழகிட்டா சூப்பரான ஒரு அன்பான குணம் யார்கிட்ட இருக்குங்க, கன்னிராசி என்பது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே பார்த்தோம். இப்போ சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சி வாழ்க்கை எப்படி இருக்கும், 3 பயிற்சி. ஏன்னா இந்த 3 கிரகத்தை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்துட்டா அப்படியே ஜாதகம் எடுத்துகிட்டு ஓடுவாங்க, நம்ம லைஃப்பில் எதுவும் பெருசாக பாதிக்குமா. அடுத்து ராகு கேது, இவர் வந்துட்டாவே இவருக்கு யாருமே பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது தான். நம்ம என்ன கர்மா பண்ணணும், சனியும் ராகையும் பார்த்தா கண்டுபிடிச்சி விடலாம். ஃபஸ்ட்டு சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, இந்த கிரகத்தை வச்சு தான் ஒரு முடிவே பண்ண முடியும் வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காதுன்னு. அதனால தான் இந்த 3 பேர்ச்சியும் சேர்ந்தாப்புல இப்போ நம்ம கொடுக்குறோம். கடைசி முடி வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ கிரகம் இப்போ எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம். உங்களுக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது கேது உங்கள் ராசியில் போட்டு படுத்தினாரா 1.5 வருஷம். எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கல. எப்படி எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கல, ஒரு குழப்பத்துக்கு போய் என்னை அப்படியே உட்கார வச்சு விட்டார். எதுவுமே என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. ஆனால் எல்லாமே வருது போகுது, ஆனால் நிரந்தரமான நிம்மதி இல்லையே. இதை கேது போன அப்படியே கொஞ்சம் மந்தப்படுத்தி வச்சிருக்காரு. கேளுங்க கன்னிராசியை, ஆமான்னு சொல்லுவார். அடுத்து கூட்டாளிகிட்ட போனேன், நண்பர்கள்ட்ட போனேன், எதுவுமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கே அவன் விரோதியாக மாறிடுறான். ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து விட்டேன், அந்த பணத்தை வாங்கலான்னு போய் கேட்டால் அவன் என்னை திருப்பி சண்டைக்கு வர்றான். அந்த பணம் எனக்கு எப்போ தான் வரும், பல வருஷமாக கொடுத்தாச்சு அந்த பணத்தை கேட்க முடியல, வாங்க முடியல. எனக்கு இடத்துல பிரச்சனை, பூமியில் பிரச்சனை, சகோதர சகோதரியில் பிரச்சனை, ஒரு எதிர்பாராத ஒரு திடீர்னு ஒரு கண்டத்தை பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன். அம்மாவுடைய உடலா அப்பாவுடைய உடலா சொல்லலாமா, மருத்துவ செலவை இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கே பாருங்கள், பொருளாதார வருமானத்தை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க.
தொழில் உத்தியோகத்தில் சரியாக இல்லை, வேலை உத்தியோகம் சரியாக அமையலை, வேலை பார்க்குற மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் சரி, என்னைய ஏதாச்சும் இந்த ஆளுக்கு பேசுகிறதாங்க, மேலே அதிகாரிகிட்ட பேசுகிறதாங்க எனக்கு வேலையாகவே இருக்குது, என்னால் முடியலைங்க அப்படின்பார். இப்போ 4 மாதம் வேலை இல்லாமல் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க கேட்டு பாருங்கள், ஜனவரி மாதத்துலேருந்து. ஆமாம் பாரு, வேலை பறி போயிடுச்சு, நான் ப்ரமோஷன் வெயிட் பண்ணி அந்த ப்ரமோஷனை ஏமாற்றி விட்டாங்க. நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு எழுதி கொடுத்துருக்கேன், ஆனால் கிடைக்கல. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கன்னிக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது. இதெல்லாமே தடையை பார்த்தீங்க. ஆனால் இனிமேல் தாங்க உங்கள் வாழ்க்கைனா என்னன்னு இனிமேல் தான் உங்களுக்கு புரியும். இனிமே தான் ஜெயிக்க போகிறீங்க, இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்படி சொல்லணும் பலனை. நல்ல நேரம் நெருங்கிருச்சு, கவலையே படாதீங்க. கேது போகணும் உங்களை விட்டு எப்போ விலகினாரோ இப்போ தான் நல்ல நிம்மதி. நல்லா பார்த்துங்க, இனிமே தான் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஏன்னா மற்ற கிரகத்தை எடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. பொதுவாக அந்த பாவ கிரகங்கள் 6, 12 போய் மறைகிறது நல்லது. ராகு இது நல்லா இருந்தால் இப்போ பெரிய ஆளாகிறது நீங்கள் தான் இருப்பீங்க. அடுத்து யார்? சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காது. எப்போதுமே கன்னி ராசிக்கு சனி நல்லது மட்டும்தான் செய்வார். இருந்தாலும் ஜாதகத்தில் லக்கணம் இங்கே மாறி போனால் இங்கே நல்லது செய்ய மாட்டார், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா கண்ட சனி இல்லை உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ல் குரு வந்தால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றி நீங்கள் பெரிய ஆகணும். இதுதான் அவருடைய வேலை, குரு பகவானுடைய வேலை. முதல் பலன் என்ன சொல்லலாம்? திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். திருமணம் தான், காதல் திருமணம் தான், பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் பண்ணுறது தான். இது எல்லாமே கன்னிக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கீங்க? உங்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, நல்ல ரிசல்ட்டை பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. சனி பகவானும் சூரிய பகவானும் நல்லா இருந்தால் அரசாங்க வேலை பலமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் ஆனி மாதம் திக்பலமாக 10ஆம் இடத்துல, அடுத்து 11ஆம் இடத்துல சூரிய பகவான் கண்டிப்பாக மாணவிகளுக்கு லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க அரசாங்க வேலை எழுதுனா ரிசல்ட் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் புத்திசாலி, அதனால சொல்கிறேன் நான். கமிஷன் ஏஜென்சி, ஐடிஏ ஃபீல்டில் போகக்கூடிய நபர்கள்லாம் சூப்பராக இருக்கும். பொருளாதார வருமானம் குறையில்லாமல் கொடுப்பார். என்ன காரணம்னு சொல்கிறேன், 10ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்த வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். பார்த்துங்க, அதுவும் செவ்வாய் போன சாரத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் உங்களுக்கு பலமாயிடுவார், உங்கள் ராசியை நோக்கி செவ்வாய் வந்துடுவார். அப்போ பொருளாதார வருமானம், இடம் வாங்குறது, எனக்கு வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழக்கு, வீடு இடம் பூமியாக ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த வழக்கு இப்போ சரியாகும். பார்த்துங்க, எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகம் உண்டே. அடுத்து பாருங்கள், முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும். படிப்பு, கல்வி, எந்த சப்ஜெக்ட் எடுத்து தான் படிங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் கிடைக்கல, மார்க் அதிகமாக எடுக்கல தானே. ஆனால் இப்போ எந்த சப்ஜெக்ட் தான் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எதிரி இருக்க மாட்டான், பகை இருக்க மாட்டான், பிரச்சனை இருக்காது, எல்லாமே நிம்மதியாக வாழ போகிறீங்க. கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கை. மெயினாக உடம்பு சார்ந்த மருத்துவ செலவை இனிமேல் குறைச்சிருவீங்க. கண்டிப்பாக பார்த்துக்குங்க, இதுக்கான நேரம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, கன்னி ராசிக்கு சொன்னல, ரொம்ப குழப்பத்துக்கு போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு பார்க்க மாட்டீங்க. தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தூக்கி வச்சு அடிங்க, சூப்பராக இருக்கும் தொழில். சனி பகவானும் குரு பகவானும் நல்லா இருந்தால் தொழிலுக்குள்ளே இறங்குங்க, இல்லைன்னா இறங்காதீங்க. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். லாட்ரியும் அடிக்க போகுது, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதக பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. பெண்களுக்கு எல்லா காரியம் வெற்றியாக வரும். பாருங்கள், பெண்களுக்கு எல்லா காரியம் வெற்றியாக வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க. மெயினாக ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் வேலை, போலீஸ் துறை, யூனிஃபார்ம் போட்டு துறை, எல்லா துறையும் பட்டையை கிளப்புவீங்க. இப்போ நட்சத்திர பலன், இதில் முதல் நட்சத்திரம் உத்திரம். எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க, எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க போகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் தான். நீங்கள் எப்போதுமே தன்னம்பிக்கை விடாதீங்க, தைரியமாக இருந்து போராடுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல காரியம், நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும். பார்த்துங்க, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, பிரச்சனை இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே நீங்கள் சாதிச்சிருவீங்க. பார்த்துக்குங்க. அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய கற்பனை திறன், நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும்.
இனிமேல் எது வந்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக மட்டும்தாங்க வரும். அஸ்தத்தில் பிறந்தவருக்கு அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். லைஃப்பில் லாபம், வருமானம், கமிஷன் ஏஜென்சி, ரியலைஸ் பிஸ்னஸ், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு ஆசிரியர் வேலை பார்க்குற, ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சுருக்கவங்க, எந்த வியாபாரம் கமிஷன் ஆனாலும் நீங்கள் பட்டே கலப்புவீங்க. பார்த்துக்குங்க. படிப்புகளில் பெரிய ஆளாகிறீங்க, அரசியல் ஃபீல்டு நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கீங்க. கஷ்டம் 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 சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. ஜனவரி மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டம். லாபம், வருமானம், பொருளாதாரம், வம்பு, வழக்கு, பிரச்சனை, தடை எல்லாமே பார்த்துட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய போயிட்டீங்க. இனிமேல் போக மாட்டீங்க. இனிமேல் தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும், வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும், வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும், படிப்புகள் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும். எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பார்த்துக்குங்க. சித்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நல்ல டைம் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு யோகம் உங்களை தேடி வருது. பார்த்துக்குங்க. விட்டுறாதீங்க. வரக்கூடிய 3 கிரக பயிற்சியால் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.